Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு டெய்லி vlog சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சென்னிமலைங்கிற ஒரு ஊருக்கு தான் போகிறோம். சென்னிமலை பார்த்திங்கன்னா அதோட பெட்ஷீட் மேனுஃபேக்சரிங்க்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ். அதுவும் இல்லாமல் அந்த பெட்ஷீட் வந்து குளிருக்கு ரொம்ப குளிர் தாங்குகிற ஒரு பெட்ஷீட்ஸ் அங்கே வந்து கிடைக்கும். நாங்களே வந்து வீட்டில் வந்து ஒரு 2 பெட்ஷீட் வச்சுருக்கோம். அது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போவுமே அதே மாதிரி இருக்குது. நல்ல பெட்ஷீட் வந்து ரொம்ப குளிருக்கெலாம் நல்லா தாங்குகிற மாதிரி இருக்கிற பெட்ஷீட். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப்பில் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸ்ரீ ஃபேப்ரிக்ஸ்னு ஒரு ஷாப், அதுதான் வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன். சரி அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு நாங்கள் நேரில் வரோன்னு சொல்லிட்டு நேரில் கிளம்பி போயிட்டோம். ஸோ அந்த டவுன்லேருந்து லெஃப்ட் திரும்பினிங்கன்னா மெயினாக நம்ம இங்கேருந்து போகிறப்போ சென்னிமலை டவுனில் ரீச் ஆகும். அந்த டவுன்லேருந்து லெஃப்ட் திரும்பினோடனே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போனோடனே ஸ்ரீ ஃபேப்ரிக்ஸ்னு ஒரு போர்டே இருக்கும். இல்லாட்டி நீங்கள் மேப்பில் கூட போட்டு போய்க்கலாம். அங்கே நிறையா ஷாப்ஸ் இருக்குங்க, பெட்ஷீட்ஸ்க்கு நிறையா ஷாப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஷாப்பில் வேணாலும் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். போகிற வரைக்கும் எனக்கு தெரியாது இவ்வளோ சீப்பாக இவ்வளோ கலெக்ஷன்ஸ் பெட்ஷீட்ஸுக்கு இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது 100 ருப்பீஸ்லேருந்து உங்களுக்கு பெட்ஷீட்ஸ் அவைலபிள் இருக்குது. அதுவே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எல்லா பெட்ஷீட்ஸுமே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக நல்லா திக்காக அந்த மாதிரி நல்லாவே இருந்துச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி எதுக்கு பெட்ஷீட் வாங்க வந்திருக்கோன்னா, May 27 வந்து என்னோடய பர்த்டே. எல்லா பர்த்டேக்குமே நான் வந்து ஆசிரமத்தில் தான் அந்த டே ஸ்பெண்ட் பண்ணுவேன். எய்தர் குழந்தைகளோட ஆசிரமம் இல்லாட்டி பெரியவங்களோடது வயசானவங்களோடது அந்த மாதிரி அங்கே போய் அவங்க கூட ஃபுட்டு சாப்பிட்டு அவங்களுக்கு நம்ம ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் கொடுப்போம், வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். அந்த மாதிரி தான் நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஸோ இந்த டைம் நான் என்ன யோசித்தேன்னா, நம்ம வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு யோசித்தேன். நாங்கள் போன ஆசிரமம் பார்த்திங்கன்னா ஊத்துக்குளியில் இருக்குது. மகிழ்ச்சி கருணை இல்லம் ஒரு 40 பேர்கிட்ட இருக்காங்க. எல்லாருமே வயசானவங்க தான். ஸோ நான் வந்து முதல்ல ஃபுட்டு ஏதாவது எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம், நம்மளே செஞ்சு அவங்க சாப்பிடாத மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஃபுட்டு நல்ல ஃபுட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன். அம்மா தான் சொன்னாங்க, இல்லை ஃபுட்டு கொடுத்தா அது ஒரு நேரம் சாப்பிட்டா முடிஞ்சிரும், அதுவும் இல்லாமல் நம்ம கொடுக்குற ஃபுட்டு அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகுமா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி பெட்ஷீட் மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்தோம்னா அவங்க அது என்றைக்குமே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து சரி சண்டே கிளம்பி போய் சென்னிமலையில் போய் பார்த்து வாங்கிட்டு வந்துடலாமேன்ட்டு வந்தோம். இங்கே வந்து பார்க்குறப்போ இந்த மாதிரி டவல்ஸ் இருந்துச்சு. இப்போ நான் விரித்து காட்டியிருந்த பெட்ஷீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100, 120 அப்படி தான். நீங்கள் ரீட்டெயிலாகவும் வாங்கிக்கலாம், ஹோல்சேலாகவும் வாங்கிக்கலாம். பல்காக வாங்குற மாதிரி இருந்தாலும் அதே ரேட்டு தான், இல்லை ஒரு சிங்கிள் பீஸ் நீங்கள் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு அதே ரேட்டு தான். இந்த துண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரல் துண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டவல்ஸ் நிறையாவே வச்சுருந்தாங்க. கலர்ஸு டவல்ஸ்லேருந்து எல்லாமே அங்கே இருக்குங்க. பெட்ஷீட்ஸ் இருக்குது, பில்லோ கவர்ஸ், ஃப்ளோர் மேட்ஸ், அப்புறம் பெட் ஸ்ப்ரெட்டுமே நிறையா இருந்துச்சு. அப்புறம் இந்த கார் துடைக்கிற மைக்ரோ ஃபைபர் கிளாத்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கிளாத்து. ஸோ நான் வந்து இந்த டவல் வாங்குறதுக்காக அவங்கள வந்து ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னேன். இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஸ்டிச் வந்து நம்ம தான் வந்து எடுத்து விட்டுக்கணும். ஸோ நீளமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம கட் பண்ணி விட்டுறணும். நாங்கள் யூஸ்வலாக வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி டவல் ஒயிட் கலர் யூஸ் பண்ணுவோம், பிளெயின் ஒயிட்டு. ஸோ வந்து நான் இதில் ஒரு ஒயிட் கலர் ஒரு செட்டு தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பர்சனலாக கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு தேவையான பெட்ஷீட்ஸும் டவலும் அதுவும் வாங்கினேன். அது போக நம்ம கொடுக்கறதுக்கானதும் வாங்கிட்டு வந்தோம். நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த ஒயிட் கலர் டவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 4 செட் ஆஃப் டவல் வந்து பார்த்திங்கன்னா 200 தான். நல்லா வித்தும் இருக்குது, நல்லா நீளமாகவும் இருக்குது. ஸோ அந்த நீளம் அதெல்லாம் எவ்வளோன்னு எனக்கு தெரில, 4x6 அந்த மாதிரி அதிலே போட்டிருந்தாங்க. 3x6 ஓகே, 3x6னால் 3 அடி 6 அடி அந்த மாதிரி அகலம் நீளம் அந்த மாதிரி. ஸோ நல்லாவே நான் விரித்து பார்த்து தான் எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சு, அது ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு எடுக்கிற பெட்ஷீட் தாங்க எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அதாவது நல்லா மெட்டீரியலாக கொடுக்கணும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், குளிர் தாங்கணும், அந்த மாதிரி யோசித்து நம்ம பட்ஜெட்குள்ளேயும் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப யோசித்து வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ விரித்து காட்டினது பார்த்திங்கன்னா அது நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு, சூப்பரான பெட்ஷீட்டாகவும் இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து கொஞ்சம் ஒயிட் கலந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஆசிரமத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒயிட்டாக வாங்கினீங்கன்னா அவங்க மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்,
ஏன்னா வாஷ்லாம் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண முடியாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால ஒயிட் வேண்டாம். பட் ஆனால் அது ரொம்ப மெட்டீரியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் ஒயிட் வேண்டாமேங்கிறதுக்காக நான் ஒயிட் எடுக்கல. அதுவும் இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே சேம் கலராகவே இருந்துச்சு. சேம் கலராக கொடுத்தோம்னா அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களோடது மாற்றி வச்சு கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குனால அதையும் வச்சுட்டேன், நான் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் சரி இதுதான் வந்து சென்னிமலையோட மெயினான பெட்ஷீட் இது தான். ஸோ அதனால சரி இது மாதிரியே வாங்கலாமே அப்படின்னு சொல்லி இது பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜா பெட்ஷீட். அது வந்து சென்னிமலைக்கு ஃபேமஸான, ஸோ அவங்க தான் வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ அந்த பேரில் வந்து பெட்ஷீட்டே அடித்து கொடுப்பாங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது உங்களோட நேம் அடிக்கணும், உங்களோட மேரேஜோ இல்லை உங்கள் வீட்டு புண்ணியாஜனையோ, உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா உங்கள் நேம் அந்த பெட்ஷீட்டில் வந்து பிரிண்ட் பண்ணோன்னா அப்படியே அவங்க பண்ணி தருவாங்க. பல்க் ஆர்டர்ஸ் பேசிஸில் அவங்க பண்ணி தருவாங்க. ஸோ நான் வந்து அந்த கோவிந்தராஜாங்கிற பிராண்டட் அந்த பெட்ஷீட் வந்து பர்சனல் யூஸுக்காக எடுத்திருந்தேன். ஏன்னா அந்த பெட்ஷீட் வந்து கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அவங்க வந்து போட்டு படுத்துக்க முடியாது அதை நம்ம கொடுக்குறதுக்கு. நல்லா ரொம்ப வெயிட் இருக்கும் அதில். ஸோ அதனால் ஃபைனலி வந்து டிசைட் பண்ணி நம்ம இப்போது அடுக்கி வச்சுட்ருக்கோம் இல்லைங்களா, இந்த பெட்ஷீட் தான் நான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு அந்த ஒயிட்டே நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கால் பண்ணி கேட்டப்போ அவங்க இன்னொரு டைமும் சொன்னாங்க, இல்லை வேண்டாங்க, நீங்கள் வந்து கலராகவே வாங்குங்க, அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிலருந்தே நான் வந்து செலக்ட் பண்ணி வாங்கினேன். நல்லா கலர்ஸாக பார்த்து அழுக்கு பட்டாலும் தெரியாத மாதிரி நல்லதாக பார்த்து வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பெட்ஷீட்டு. சொல்லியே ஆகணும், அந்த ஷாப்பில் வந்து இந்த அண்ணா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு பர்சன் நம்மளுக்கு ஒரு கடையில் இருந்தாங்க, நம்ம கூடவே இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் சூப்பராக பண்ணலாங்க. அந்த அளவுக்கு ஆக்டிவாக அந்த அண்ணா வந்து நான் கேட்குற எல்லா பண்டிலும் ஓப்பன் பண்ணி தந்தாங்க. நான் எடுத்தது என்னமோ 50 பெட்ஷீட் தான். பட் எனக்கு 2 பண்டில் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. நம்மளுக்கு இப்போ ஏதாவது ஒரு இடத்துல வாங்க போகிறோம் அப்படிங்கிறப்ப அவங்க சலிக்காமல் எடுத்து கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வாங்குறதுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து ரொம்ப சூப்பராக எனக்கு பிடிச்சிது. நான் கேட்குற எல்லா பண்டிலும் ஓப்பன் பண்ணி அதிலேருந்து நான் செலக்ட் பண்ண பீசஸ் எல்லாம் எடுத்து அதில் வந்து அவங்களோட நேம் ஸ்டிக்கர் எல்லாமே ஒட்டியும் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப திருப்தியாக வாங்கிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். அங்கே ஓனருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். இந்த மாதிரி நம்ம ஆசிரமத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி நிறையா வேறு கலெக்ஷன்ஸும் நம்மளுக்கு காமிச்சாங்க. இது மாதிரி எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. டொனேஷன் பெட்ஷீட்டுன்னு ஒரு கேட்டகரியே வச்சுருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து கால் பண்ணியோ இல்லை வந்து விசிட் பண்ணியோ கேட்டிங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே அனுப்பிச்சி விடுவாங்க உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் நம்ம பண்ண முடியும் அப்படின்னா அதை கண்டிப்பாக பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஸோ அங்கெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்தப்போ அந்த சென்னிமலை கோயிலுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி வந்து மாங்காய் விற்றுட்ருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே அந்த லொக்கேஷன் அப்போ வந்து மழை வர மாதிரியும் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கீழே போய் இறங்கி பாட்டிக்கிட்ட இருந்து மாங்காய் வாங்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. பட் ஆனால் இறங்க முடியல. ஏன்னா வந்து ஃபுல்லாக குரங்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பயம். ஏன்னா ஒரு டைம் நான் பழனி போயிருந்தப்போ அந்த குரங்கு வந்து கையில் நான் வந்து வச்சுருந்த ஒரு பழத்தோட கவர் வந்து அப்படியே அது பறிச்சுட்டு போயிடுச்சு. அதனால் ரொம்ப பயம். அப்போ வந்து பாட்டி நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம். அந்த பாட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. பாட்டியும் கையில் வந்து அந்த இது வச்சுருந்தாங்க, அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு சொல்ல தெரில. ஸோ அதை காட்டி தான் அந்த குரங்கை வந்து விரட்டிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனால் பயம் இல்லாமல் அந்த பாட்டி உட்காந்துட்டு இருந்தாங்க அங்கே. மேபி அவங்களுக்கு பழகியிருக்கும், டெய்லியும் பார்க்குறாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு அது பழகியிருக்கும். ஸோ இந்த கோமாங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து உப்பு மிளகா பொடி போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 1 kg வாங்கியிருந்தேன். 50 rupees அந்த மாதிரி தான் என்னமோ இருந்துச்சு. அது ஒரு 1 kg வாங்கிட்டு மார்னிங்லேருந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே இல்லைங்க. ஏன்னா அங்கே ஷாப் எதுவுமே இல்லை. ஒரு ஷாப்பில் போய் வண்டி நிறுத்தினோம். வண்டி மேலே வந்து ஒரு பேனர் வந்து விழுந்து வண்டியில் லைட்டாக ஸ்க்ராட்சும் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த கடையில் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 11 o'clock ஆகிடுச்சு. அதனால் வர வழியில் நொங்கு சாப்பிட்டு வந்தோம். நல்லா வயிறு ஃபுல்லாக நொங்கே சாப்பிட்டு வந்துட்டோம் எல்லாருமே. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து மறுபடியும் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதாவது நம்ம பெட்ஷீட் மட்டும் கொடுக்காம சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் லீலா பேக்கரின்னு ஒரு பேக்கரி இருக்குது. ரொம்ப சூப்பரான மிக்சரு, அந்த மாதிரி வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்னாலும்
நாங்கள் அங்கே தான் வாங்குவோம். அதனால மிக்சர் நம்மளே எல்லாமே பேக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அவங்கக்கிட்ட பேக் பண்ணி வாங்குறத விட நம்மளே பேக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து 3 kg மிக்சரும் 3 kg முறுக்கும் வாங்கினோம். ஸ்வீட் எதுவும் வேண்டாம், ஏன்னா எல்லாருமே வயசானவங்க. அதனால நான் வந்து ஸ்வீட் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே மிக்சராகவே வாங்கிட்டு வந்துட்டோம். அதாவது மிக்சரும் முறுக்கும் வாங்கியிருந்தோம். ஸோ 2 பேக்கெட்டில், ஒரு பேக்கெட்டில் வந்து மிக்சரு, இன்னொரு பேக்கெட்டில் முறுக்கு. ஸோ நான் வந்து இந்த மாதிரி பேக்கெட் போட்டு கொடுத்தேன். அதை வந்து ஸ்டிக்கர் வச்சு ஒட்டி அதை வந்து ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி, ஸோ குட்டீஸ் எல்லாம் வீட்டில் இருந்தனால எல்லாருமே சேர்ந்து அதை பேக் பண்ணி எல்லாம் ஒரு பாக்ஸ் போட்டு, பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வாங்கிட்டு வந்தோம். வீட்டில் கூட கேட்டாங்க, கடையிலே சொன்னேன்னா அவங்களே பாக்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. நம்ம வந்து நம்மளே பாக்ஸை வாங்கிட்டு வந்து நம்மளே அதை செஞ்சுட்டு இருந்தோம். அந்த ஷீட் மாதிரி வாங்கிட்டு வந்து அதை நம்மளே வந்து வீட்டில் வச்சு உட்காந்து எல்லோரும் ஃபோல்டு பண்ணி பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சிட்டோம். இது வந்து நைட்டே வாங்கிட்டு வந்து நாங்கள் எல்லோரும் உட்காந்து மடித்து போட்டு வச்சிட்டோம். அதுக்கு அடுத்த நாள் தான் நம்ம போய் பெட்ஷீட்லாம் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வர வழியிலேயே வந்து மிக்சரும் முறுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ பாக்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம போட்டு அடுக்கி வச்சிட்டோம். அப்புறம் நம்ம அடுத்த வேலை என்ன இருந்துச்சுன்னா, நான் இந்த பாக்ஸ் வாங்கி இதெல்லாம் கொடுக்குறப்போ ஒரு சின்னதாக ஒரு சாமியோட கார்டு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசித்தேன். கடைசி நிமிஷத்தில் தான் யோசித்தேன். ஏன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக எமோஷ்னலி கண்டிப்பாக டவுனாக இருக்கிற பர்சன்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஏதாவது ஒரு அவங்களுக்கு எமோஷ்னல் டைமில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சாமியோட கார்டு அவங்க கையில் இருந்தால் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த நைட்டே போய் இந்த சாமியோட ஃபோட்டோஸ் எல்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த கடையிலே போய் கேட்டோம். 4-5 கடையில் கேட்டோம், யாருக்கிட்டையுமே இல்லை. எல்லாமே பெரிய பெரிய ஒரு ஃப்ரேம்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஃப்ரேம்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அவங்க அதை எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து குட்டியாக விசிட்டிங் கார்டு மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்படின்னா பிரிண்ட்டு தான் பண்ணணும் அப்படின்னு நிறைய இடத்துல சொன்னாங்க. பட் ஒரே ஒரு கடையில் ஒரு அண்ணா வந்து வச்சுருந்தாங்க. அவங்க வந்து ஃப்ரேம் செய்யறதுக்காக அதை வச்சுருந்தாங்க. நான் வந்து இந்த மாதிரி இதுக்குன்னு சொன்னனால அவங்க வந்து எனக்கு அது கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து அதில் செலக்ட் பண்ணி மெயினாக நம்மளோட விநாயகர், திருப்பதி, குட்டி முருகர் அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது வந்து 2 சேர்ந்து இருந்தனால நாங்கள் அதை மட்டும் வீட்டில் வந்து வச்சு நாங்கள் கட் பண்ணிக்கிட்டோம். ஸோ எல்லாம் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து ஒரு 4 மணி அந்த மாதிரி நாங்கள் கிளம்புனோம். ஸோ மேப் போட்டு தான் போனோம். கொஞ்சம் தூரம் தான், எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1 hour 1.5 hour ஆயிடுச்சு. நான் வந்து ஊத்துக்குழியெல்லாம் தாண்டி 2 இடத்துல இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க ஒரு இடத்துல வந்து லேடிஸ் எல்லோரும் இருந்தாங்க, இன்னொரு இடத்துல வந்து வயசான தாத்தா அவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தூரமாக இருக்கிற இடத்துல போயிட்டு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கிளம்புனோம். ரொம்ப அமைதியான இடம். எனக்கு அந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு சத்தம் எதுவுமே கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெல் மெயின்டைன்டாக வச்சுருந்தாங்க. அவங்க படுத்திருக்கிற இடம், பெட்டு எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் அங்கே கொடுத்துட்டு ரொம்ப மனம் திருப்தியாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் 4 பேரும் போயிருந்தோம். நானும் என்னோடய ஹஸ்பண்டு அப்புறம் குட்டீஸ் எல்லாமே போயிருந்தோம். எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற பாட்டி எல்லாருமே வந்து ரொம்ப அந்த குட்டி சாமி நான் வந்து அவங்களுக்கு இவ்வளோ தூரம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கவே இல்லை. ஸோ அது கொடுத்தோன்னே அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சிரிப்பு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்லாம் சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் தான் இப்படி பார்க்குறப்போ இதெல்லாம். பட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து எனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என் ஹஸ்பண்ட் வந்து டைட்டன் ஷோரூம் அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தார். சரி ஏதாவது வாட்ச் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் நான் போய் பார்த்தேன். இந்த ப்ரௌன் வாட்சும் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு காட்டியிருந்தேன் இல்லையா, அது வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கோடது. அது 2 தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் என்னோடய கம்பெனியில் பார்த்திங்கன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ் வந்து டைட்டனில் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அதை போய் கிளைம் பண்ணிட்டு அதையும் வச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ பர்த்டே நிறைவாக முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.